தனுசு ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோஜனதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். தனுசு ராசி ஆடி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களின் 4வது மாதம் ஆடி மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இந்த மாதம் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோஜனதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் கடக ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த ஆடி மாசம். கடகராசியுடைய அதிபதி சந்திரன், சந்திரனுடைய அதிதேவதை பார்வதி. இந்த மாதம்ங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு சிறந்தது. ஆடி மாசமே அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க. அப்ப ஆடி மாதம் அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த ஆடி மாசங்கிறது தட்சிணாயன கால ஆரம்பம், தேவர்களுடைய இரவு பொழுது காலம். ஆடி மாசம் முதல் மார்கழி மாசம் உள்ள 6 மாத காலம் தட்சிணாயன காலம். இது தேவர்களுடைய இரவு பொழுது காலம் ஆரம்பம் இந்த ஆடி மாசம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆடி மாசம் 8ஆம் தேதி ஆடி அமாவாசை. அன்றைய தினம் முன்னோர்கள் வழிபாடு செய்வதும், அதே போல பசுமாட்டிற்கு அகத்திக்கரையும் மஞ்சள் வாழைப்பழம் கொடுப்பதும் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசியை பெற்று தரும் நமக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் 11ஆம் தேதி வாஸ்து நாள், வீடு மனை கொள்வதற்கு கிரகாரம்பம் செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள். அடுத்ததாக ஆடி மாசம் 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆடிப்பூரம். அன்றைய தினம் பார்வதியும் ஆண்டாளையும் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை, புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆடி மாசம் 13ஆம் தேதி நாக பஞ்சமி. அன்றைய தினம் விரதம் இருந்து கருட பகவானை வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷம் விலகும். அதாவது பாத்தீங்கன்னா ஜாதகத்துல ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தார தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் இதெல்லாமே விலகக்கூடிய நாளாக இருக்கும். அன்றைய தினம் விரதம் இருந்து கருட பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நாகதோஷம் விலகும். அடுத்ததாக ஆடி பெருக்கு, ஆடி 18ஆம் நாள். அன்றைய தினம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். ஆடி 31ஆம் தேதி ஆடி கிருத்திகை. ஆடி கிருத்திகை அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானையும் கார்த்திகை பெண்களையும் வழிபாடு செய்யும் பொழுது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, பதவி உயர்வு, நோய் தீரக்கூடிய அமைப்பு, எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கடன் தீரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்திலே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு. இந்த 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன, சயன, போகஸ்தானம், விரயஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கியம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். 9ஆம் இடத்துல இருப்பது நன்மை. ஆனா பாத்தீங்கன்னா கேதுவோட சேர்ந்து இருக்கிறார். கேது 5, 9 மிஞ்சும் பொருள் தரும்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடத்த அதிபதி ரெண்டுமே திரிகோண ஸ்தானம். 5க்கும் 5ஆம் இடத்த அதிபதி 9ல இருந்தா யோகம். அப்ப ஆனா கேதுவோட சேர்ந்திருக்கார். கேதுங்கிறவர் எதையும் தடுக்கும், சுருக்கும். அப்ப விநாயக பெருமானை 10ஆம் தேதி வரைக்கும் 9ல தான் இருக்க போறார். அப்ப 10ஆம் தேதி வரை விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது தடைகள் விலகும். அப்ப 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தொலைதூர பயணம், வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சிகள், அதாவது பாஸ்போர்ட், விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வெளிநாட்டில் நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 12ஆம் இடத்த அதிபதி அவர் தான். 12, 9 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா உயர்கல்வி கற்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான சுற்றுலா செல்வதற்கும், ஏன்னா கேது சேர்க்கை இருக்கு, ஆன்மீகம் சம்பந்தமான சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 5, 9 சம்பந்தப்படும் பொழுது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். குழந்தை பிறப்பு, அதாவது பாத்தீங்கன்னா கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். அதாவது 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். இந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிப்பது ஒரு நன்மை. திக்பலமா சஞ்சரிக்கும். தசம அங்காரகா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 5ஆம் இடத்த அதிபதி 10ல சஞ்சரிக்கிறார்னா யோகம். தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, தொழில் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தனக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம், பதவி, பொறுப்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்த அதிபதியும் அவர் தான். 12ஆம் இடத்த அதிபதி 10ல இருக்காருன்னா தொழில் சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட், செலவு செய்யக்கூடிய அமைப்பு, சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆக செவ்வாய் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார் இந்த மாதம். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6க்கும் 11க்கும் உடையவர். 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 6க்கும் 11க்கும் உடையவர் யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அப்ப 10ஆம் தேதி வரை ஆட்சி பெற்று 6ஆம் அதிபதி சஞ்சரிக்கிறார். அவர் தான் 11ஆம் இடத்த அதிபதியும். அப்ப பதவி உயர்வு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்களை சொல்லலாம்.
இந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 7ஆம் இடத்துல உங்க ராசிநாதனே இருக்கார். அப்ப குரு பெயர்ச்சியா ஆனா கூட தனுசு ராசிக்கு நன்மை இல்லை அப்படிங்கும் பொழுது குரு அஸ்தங்கத்துல இருந்தார். இப்ப அஸ்தங்க நிவர்த்தி ஆயிட்டார். இந்த ஆணி மாசத்தோட அஸ்தங்க நிவர்த்தி ஆயிட்டார். அப்ப குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆவதுக்கு சுக்கிர பகவான் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிநாதனோட சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். 6க்கும் 11க்கும் உடையவர். பொதுவா பெரும் தனத்துக்கு அதிபதி குரு, கையிருப்பு பணத்துக்கு அதிபதி வந்து சுக்கிரன். அப்ப 2 கிரகமும் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்க போறாரு. அப்ப அதனுடைய பலன் என்ன அப்படின்னா, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். குழந்தை பிறப்பு, அதே போல பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள், வாழ்க்கை துணை வழியாக ஒரு சில அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழிலே வெற்றி, தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகி வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, மன ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி, 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. 7ஆம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். இந்த 2க்கும் அதிபதி யார் அப்படின்னா புதன். புதன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். ஆனா வக்ரகதியில செஞ்சிருக்கிறார். எப்படின்னா 2ஆம் தேதி ஆடி மாசம் 2ஆம் தேதியில இருந்து ஆடி மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில தான் செஞ்சிருக்க போறார். 8ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். அப்ப 7ஆம் இடத்து அதிபதி 8ல செஞ்சிருக்கிறார் அப்படின்னா வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல 10ஆம் இடத்து அதிபதி 8ல செஞ்சிருக்கிறார்னா தொழில் போட்டிகள், தொழில் போட்டி பொறாமைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி, தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு அதிபதி யாருன்னா சூரியன். சூரியன் உங்க ராசிக்கு இந்த மாசம் ஃபுல்லாவே 8ல தான் செஞ்சிருக்கிறார். அப்போ 9ஆம் அதிபதி 8ல செஞ்சிருக்கிறார் அப்படின்னாலே தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். தந்தையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். போய் சூரியன் 8ல மறைகிறார் அப்படின்னா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மெயினாக அக்கறை செலுத்த வேண்டும். அவரிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். இப்போ இந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அனுகூலமா இருக்கிறார், சுக்கிரன் அனுகூலமா இருக்கார், உங்க ராசிநாதனே அனுகூலமா இருக்கார். அதை விட பாத்தீங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி, அதாவது அஷ்டம சனியில பாதி, இந்த அஷ்டம சனியில பாதி நடக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பும் குறையுது. ஏன் அப்படின்னா சனி வக்கரகதியில செஞ்சிருக்கிறார். கார்த்திகை மாசம் இந்த ஆணி மாசம் 29ல இருந்து கார்த்திகை மாசம் 12ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியில செஞ்சிருக்கிறார். வக்கரம் பெற்ற கிரகம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய காரகத்துவ பலனை இழக்கும். அப்ப அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு குறைகிறது. அப்ப அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பு குறைகிறது. குரு அஸ்தங்க நிவர்த்தி பெற்று உங்க ராசியை பார்க்கிறார், சுக்கிரன் பார்க்கிறார். 10ஆம் இடத்துல தசமாங்காரகான்னு செவ்வாய், புதனும் சூரியன் மட்டும் 8ல இருக்காங்க. அப்ப சூரியனுக்கு சிவபெருமான் இந்த மாதம் சிவபெருமானை வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமையிலோ பிரதோஷத்திலே சிவபெருமானை சென்று வழிபாடு செய்வதும், நின்ற பெருமாளை, புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நின்ற பெருமாளை வழிபாடு செய்வதும் இந்த மாதம் ஆடி மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் யோககரமான மாதமாக இந்த வழிபாடு ஆக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.